ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் ஏற்றவாறு இன்றைக்கி நம்ம பொட்டுக்கடலை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஹோட்டல் சுவையில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வந்து பாருங்கள், இன்றைக்கி சுட சுட தோசை சுட்டு இதில் வந்து சாம்பார் நல்லா சுட சுட ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பருப்பே தேவையில்லை. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே சுலபமாக செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது ஒரு 50 கிராம் தான் வரும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக நைஸாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம வந்து குழம்புல ஊற்றும் போது நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடாயை காய வச்சுக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ வந்து எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி வந்து 4 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்கு நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா சூப்பராக நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலே வந்து மசாலாவோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டோம். அதனால் எண்ணெயிலே வதக்கி விடும்போது கொஞ்சம் மசாலா பச்சை வாசனை அடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணியுமே நல்லா கொதி வரட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியுமே நல்லா கொதி வந்து இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட மசாலாவில் ஸ்மெல் வராது. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை இருக்குது பார்த்திங்களா, பொட்டுக்கடலை வந்து இதில் வந்து நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். பொட்டுக்கடலை வந்து தண்ணி நம்ம ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்டியை வச்சு கிளறிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கெட்டிப்பட்டுரும். இப்போ இது கூடவே கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் நம்ம தண்ணி கலந்து அந்த தண்ணியும் இதோடு சேர்த்துக்குங்க. இப்போ வந்து பாருங்கள், மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறேன். அது இல்லாமல் டம்ளரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா பொட்டுக்கடலை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா குழம்பு வந்து சீக்கிரமே நம்மளுக்கு நல்லா திக்காக வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜ் நல்லா பார்த்துக்குங்க. இப்போ உப்பு பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வருது. இந்த கொதி வரும்போதே தெரியும் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொஞ்சம் திக்காயிடுச்சு. ஒரு கொதி வந்தால் போதும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டிங்கன்னா பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தாவே நம்மளுக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் தண்ணியாக கொஞ்சம் குழம்பு வேணும், இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை ஆட் பண்ணி இப்போ அவ்வளோதான், குழம்பு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா சூடான இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே நல்லா செமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்